ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல். இன்றைக்கி நவம்பர் 24 நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை குறைஞ்சிருந்துச்சு. தங்கம் ஒரு கிராமுக்கு 110 ரூபாய் குறைந்து 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 11,520 ரூபாய்க்கும், ஒரு சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 92,160 ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கமும் விற்பனை ஆகிட்டு வருது. வெள்ளியோட விலையுமே கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 171 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது, நாளை தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை அதிகரித்து தான் காணப்படுது. ஆனால் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு நமக்கு ஒரு 20 பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. காலையில் 89.31 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ 89.12 அந்த ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 பைசா கிட்ட நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. இருந்தாலும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை அதிகரித்து காணப்படுது. அப்படிங்கிறதுனால நாளைக்கு தங்க விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா எவ்வளோ ரூபா வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா, ஒரு கிராமுக்கு ஒரு 40 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் ஒரு ஏற்றம் தான் இருக்குது. இந்திய ரூபாயோட மதிப்பு நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிருந்தாலும் சர்வதேச அளவில் வெள்ளியோட விலையும் ஒரு கணிசமான ஏற்றத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா, ஒரு கிராமுக்கு 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் வரைக்குமே வெள்ளியோட விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து தான் காணப்படுது. இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் நமக்கு ஒரு 20 பைசா இருக்குது. இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுதா இல்லை மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு காலையில் உள்ள வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போதைய நிலவரப்படி சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து தான் காணப்படுது. தேங்க்யூ ஸோ மச்.